ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். நம்மளோட டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து சளி இருமலை குணப்படுத்தக்கூடிய ஒரு கஷாயம் தாங்க பார்க்க போகிறோம். வீட்டு வைத்தியம். இந்த மாதிரி கஷாயம் செஞ்சு கொடுங்க. நம்ம உடம்புல உள்ள எல்லா சளியுமே குணமாகும். அது மட்டும் இல்லை, இருமல், தொண்டை வலி, காய்ச்சல் கூட இது சரியாகும். அந்த அளவுக்கு டேஸ்டியான இந்த கஷாயம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க நம்மளுடைய வீடியோக்குள் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா சித்தாரத்தை. இது எல்லா நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா வறட்டிருமலை குணப்படுத்தும். இது அதிமரம். ஒரு வெத்தலை எடுத்து வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிளகு, கொஞ்சோண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். இதை வச்சு நம்ம சட்டுன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள். வறட்டிருமல் ரொம்ப குணமாகும். சித்தாரத்தை அதிகமான மெடிசின் குணம் இருக்குது. அதுக்காக தான் இப்போது நான் ஒரு பவுலில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. அதில் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய சித்தாரத்தை சேர்த்துடலாம். அது கூடயே பார்த்திங்களா மல்லி, மிளகு, அதிமதுரம், துளசி, இஞ்சி நல்லா தட்டி போட்டுக்கலாம். இதுதான் இது நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே நல்லா போட்டுடலாம். போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். வெத்திலையை இந்த மாதிரி கிள்ளி போடுங்க. அப்போ தான் அதோட சாறு எல்லாமே இறங்கும். இஞ்சியுமே நான் நல்லா தட்டி போட்டுக்கிட்டேன். இது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். நம்ம ஊற்றிக்க 2 கிளாஸ் தண்ணி 1 கிளாஸ் ஆகும் வரைக்கும் நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவானது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதை ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் வச்சு குடித்தோம்னா நம்ம நெஞ்சில் கட்டியிருக்கும் சளி, இருமல், மூக்கில் தண்ணி வடிஞ்சிச்சுனாலும் சரி எல்லாமே குணமாகும். அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். இது பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம தண்ணியோட கலருமே நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ ஸ்வீட்டுக்காக நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்கணும். அப்போ தான் அது எஃபெக்டிவாக இருக்கும். ஒயிட் சுகர் சேர்த்துடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது நாட்டு சர்க்கரை சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி வர வச்சிடலாம். நம்ம ஊற்றிக்க சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி வரட்டும். பாருங்கள், இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இது அப்படியே நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக இந்த கஷாயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நாள்பட்ட சளி, இருமல் எல்லாத்துக்கும் குணமாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய டிகே லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.